அங்கே உட்காந்து என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? செவுத்து மேலே இறங்குங்க கீழே. இருமுட்டி இப்போ தாண்டி எங்கள் வீட்டு ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சு நான் செவ்வரேறி குதிச்சிடலாம்னு வந்தேன். ஏக்கா ஏன் வீட்டை சுற்றி வர வேண்டியதானே? கீழே கீழே விழுந்துடாத, மெதுவா இறங்கு. இருமுட்டி இந்த இறங்குறேன். எப்பா எப்படியோ இறங்கியாச்சுப்பா. ஆமாம், நேற்று பூரா உங்களை காணாமே, எங்கக்கா போனீங்க? யாம்டி கேட்குறேன். இந்த டவுன் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு பஸ் ஸ்டாப்பில் உக்காந்துருந்தேன். அப்போன்னு பார்த்து இந்த கோமதி அக்கா இங்கிட்ட வந்துச்சுடி. என்னம்மா கோமதி அக்காவுக்கு அது ஏதோ 100 நாள் வேலை பார்த்துச்சான். அந்த சம்பள காசு வந்திருக்கு, வா எடுத்துகிட்டு வரலாம், உனக்கு எடுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னைய கேட்டுச்சு. சரி கழுதை கூட்டிகிட்டு போவோமே அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். அது ஒரு நாளையே போக்கிருச்சு. என்னத்த சொல்ல. அக்கா இப்படி சளிச்சுக்கிறியே, அப்படி என்னதான் செஞ்சிச்சு? ஏடிஎம் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் பத்தாது, அது வீட்டில் இருக்கிற எல்லா கார்டையும் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுடி. ஐயோ அப்புறம் என்ன, அதோட போராடி வாதாடி அந்த காசை எடுத்து கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்து விட்டேன். அக்கா உங்களுக்கு ஏதாவது ஜூஸு வாங்கித்தாரேன்னு சொல்லியிருக்கோம், அதனால தான் நீங்கள் போயிருப்பிய. நீங்கள் சும்மா போவீங்களா? என்ன கரெக்டாக சொல்லிவிட்டா? சரி, எதுக்கும் கோபமாக இருக்கிற மாதிரி நடிப்போம். ஏக்கா நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே குனிஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், அது ரொம்ப கூட ஜூஸ் வாங்கி கொடுத்துரும், நானும் குடிச்சிருவேன். போட்டி வேலையை பார்த்துக்கிட்டு ஆக்கா கோவப்படுறியே, உண்மையை தானே நான் சொன்னேன். ஆமாம் நல்லா சொன்னேன், பேசாமல் இருமுட்டி. நெடுவாளி வர்ற மாதிரி தெரியுது. நெடுவாளி வாம்டி. ஆமாக்கா இந்த வர்றேன். 4 முடிக்கு என்னாச்சு? கோமா உட்காந்துருக்கு. ஏம்டி நீ எதுவும் சொன்னியாடி? சும்மா இரு நெடுவாளியே. கன்ஃபார்ம் என்னமோ நடந்திருக்கு, அதான் உம்முன்னு உட்காந்துருக்கு இந்த 4 முடி. என்னன்னு கேட்போம். ஏக்கா அப்படி உட்காந்துருக்குறிய, சொல்லுங்களேன். அது ஒன்றும் லைட்டு, நேற்று கோமதி அக்காவை ஏடிஎம்லேருந்து காசு எடுத்து கொடுக்க கூட்டிகிட்டு போச்சான். அது ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், அதுக்காக நீ போயிருப்பான்னு சொன்னேன். அதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கரெக்டாக தானடி சொல்லியிருக்க, இதுக்கு ஏன் கோவப்படுது? சும்மா இரு நெடுவாளி. ஆமாம் எங்கே அப்படி வந்த? ராணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்டி. ராணி அக்காவை காணோமே, என்னன்னு தெரியலையே. 2 நாளாக பல்லு வலிக்குதாம்டி. இப்போதான் ஒரு நல்ல வைத்தியம் ஒன்று சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னடி வைத்தியம்? அதை நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வெனிஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.